இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தெற்கிலிருந்து ஜொகூர் பாரு வழித்தடத்திற்கான மின்சார ரயில் சேவை டிசம்பர் மத்தியில் தொடங்கும். தெற்கிலிருந்து ஜொகூர் பாரு வழித்தடத்திற்கான மின்சார ரயில் சேவை ETS 3 விரிவாக்கம் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. 2026 சுற்றுலா ஆண்டை முன்னிட்டு ஜொகூர் பொது போக்குவரத்து இயக்கம் இச்சேவைக்கான அணுகலையும் மாநில சுற்றுலாத்துறையையும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாத மத்தியில் செயல்பட திட்டமிட்டுள்ள இந்த புதிய சேவை 2026ஆம் ஆண்டு ஜொகூருக்கு வருகை புரியவிருக்கும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திறனை கொண்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லுக் தெரிவித்தார். எனவே சில இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் இன்னும் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் நாங்கள் இன்னும் பொருத்தமான தேதியை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் டிசம்பர் நடுப்பகுதியை பிறகு ஜொகூர் பாருவுக்கான EDS சேவை தொடங்கும். எனவே இது நிச்சயமாக ஜொகூரில் போக்குவரத்து முறையில் மற்றொரு கூடுதல் மைல்கல்லாக அமையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்ப அம்சங்கள் அடங்கிய பணிகள் தற்போது நிறைவடைந்து வருவதாகவும் அதற்கு முன்னர் டிக்கெட் விலை அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். மாணவர் பண்பு நலனை அதிகரிக்க கல்வி அமைச்சு தீவிரம். 2026ஆம் ஆண்டு தொடங்கி மாணவர் பண்பு நலன் மேம்பாட்டை அதிகரிக்கும் திட்டத்தை கல்வி அமைச்சு அமல்படுத்தவிருக்கிறது. தற்போதுள்ள கற்றல் கற்பித்தலில் ஒருங்கிணைந்த அணுகுமுறையுடன் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று அதன் அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்திருக்கிறார். குணநலன் உருவாக்கம் ஒரு புதிய பாடம் அல்ல என்றும் மாறாக நடைமுறை அணுகுமுறை மூலம் மாணவர்களிடையே உரிய மதிப்புகள் மற்றும் பண்பு நலனை வலுப்படுத்த தினசரி கற்றல் கற்பித்தலில் இது ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதை அவசரமாக செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. கல்வி அமைச்சு தொடங்கப்பட்டதிலிருந்து பண்பு நலன் உருவாக்கம் நீண்ட காலமாக உள்ளது. எனவே இம்முறை புறப்பாட திட்டத்தின் சிறப்பம்சமாக கல்வி பண்பு நலக்கல்வி அல்லது பண்பு உருவாக்கத்தில் கவனம் செலுத்துகிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஃபட்லினா செய்தியாளர்களிடம் பேசினார். கற்றல் கற்பித்தலின் போது ஆசிரியர்கள் சிறிது நேரத்தை மாணவர்களின் பண்பு நலன்களை உருவாக்கும் நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். இது அன்றாட வாழ்க்கை சூழலில் பயிற்சி மற்றும் பண்பு நலன்களை அமல்படுத்துவதை வலியுறுத்தும். சபா மாநில தேர்தல் பணியில் 10,000 போலீஸ் உறுப்பினர்கள். அரசு மலேசிய போலீஸ் படையின் 10,000 உறுப்பினர்கள் 17வது சபா மாநில தேர்தலின் போது பணியமர்த்தப்படுவதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்திருக்கின்றார். வேட்புமனு தாக்கல் தொடங்கி நவம்பர் 29ஆம் தேதி வாக்களிப்பு நாள் வரை ஜனநாயக செயல்முறையின் பாதுகாப்பு மற்றும் சுமூகமான நடைமுறையை உறுதி செய்வதற்காக அவர்கள் பணியில் ஈடுபடுவார்கள் என்று அவர் கூறினார். தேர்தல் காலம் முழுவதும் பணியில் இருப்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சரவாக் மாநில போலீஸ் பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தம்மை பொறுத்தவரை போலீசாரின் கடமை என்பது வாக்காளர்களின் பாதுகாப்பை பற்றியது மட்டுமல்ல, சபா தேர்தலில் ஜனநாயகம் சரியான முறையில் செயல்படுவதை உறுதி செய்வதும் ஆகும் என்றார் அவர். வாக்காளர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற வெளியே செல்வதில் சௌகரியமாக உணர வேண்டும். பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் எந்த கவலையும் இருக்கக்கூடாது. அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள் ஆகியவற்றை களைவது போலீசாரின் அத்தியாவசிய கடமைகள் என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று உள்துறை அமைச்சின் மடானி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அமெரிக்க யோகா பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழா. யோகா, சமயம், இசை, நடனம், தற்காப்பு மற்றும் ஆயுர்வேதம் என இந்தியர்களின் பண்பாடு பாரம்பரிய கலைகளை போதிக்கும் அமெரிக்க யோகா பல்கலைக்கழகம் யுவாவின் முதலாவது பட்டமளிப்பு விழா கோலாலம்பூர் மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் சான்றிதழ், கல்வி, டிப்ளமோ தொடங்கி டிப்ளமோ, முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் என்று சுமார் 100 பேர் பட்டம் அளித்து அங்கீகரிக்கப்பட்டதாக யுவாவின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் எஸ் தர்மலிங்கம் கூறினார். சமயம் மற்றும் கலை சார்ந்த கல்வி அறிவு பெற்று அதில் தங்களை பட்டை தீட்டிக் கொண்டு வளர்ந்து வரும் இளம் தலைமுறையினரை சமுதாயத்தில் ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அமெரிக்க யோகா பல்கலைக்கழகம் இந்த பட்டமளிப்பு விழாவை ஏற்பாடு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். உலகெங்கும் உள்ள இந்து சமுதாயம் தங்களின் சமய அறிவையும் கல்வியையும் மதிப்பதற்கான அங்கீகாரம் பெற வேண்டும். பல நாடுகளின் சாதாரண பல்கலைக்கழகங்கள் பொதுவாக தொழில்முறை பட்டங்களை வழங்கினாலும் நாங்கள்
கலை, சமயம் மற்றும் தற்காப்பு சார்ந்து தனிப்பட்ட பட்டங்களை வழங்குகிறோம் என்று பேராசிரியர் தர்மலிங்கம் கூறினார். ஆந்திரா கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 12 பேர் பலி. ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏகாதசியை முன்னிட்டு அந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடிய நிலையில் கூட்டம் கட்டுப்பாட்டை மீறி அதிகரித்ததால் கோவில் வளாகத்திற்கு அருகே நெரிசல் ஏற்பட்டது. இந்து மதத்தின் புனிதமான நாட்களில் ஒன்றான சனிக்கிழமை ஏகாதசி வழிபாட்டிற்காக காசிபுகாவில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் திரண்டிருக்கின்றனர். காலை 11:30 மணியளவில் கூட்டம் கட்டுப்பாட்டை மீறியதால் கோவில் வளாகம் அருகில் கூட்ட நெரிசல் அதிகமானது. சிலர் அவசரமாக கூட்டத்துக்குள் நுழைந்து முன்னோக்கி நகர்ந்ததால் பலர் தள்ளுபட கீழே விழுந்தனர். சுமார் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கும் வேளையில் சிகிச்சைக்காக அவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இறப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதால் இச்சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஆந்திர முதல்வர் என். சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் தனது இரங்கலை பதிவு செய்திருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 நிவாரணமாக வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சபாவில் வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்காதவர்கள் கீழறுப்பு வேலைகளில் ஈடுபட வேண்டாம். சபா மாநில தேர்தலில் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் தனிப்பட்ட நலன்களை புறக்கணித்து கட்சிக்கு எதிரான கீழறுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று சபா மக்கள் கூட்டணி GRCன் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி அதன் தலைவர்களுக்கு நினைவூட்டினார். அதற்கு பதிலாக அவர்கள் பொறுப்புணர்வுடன் GRS கூட்டணியின் நிலைத்தன்மை மற்றும் வலிமையை காக்க முற்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த கட்சி நிறுவப்பட்டதிலிருந்து எங்கள் போராட்டம் நீண்ட காலமாக நடந்து வருகிறது. இந்த தலைமையில் உள்ள பெரும்பாலோர் தமது உறுப்பினர்களை GRS அல்லது தன் கூட்டணியின் கட்சிகள் PGRS உட்பட கட்சியின் பாதையில் இணைந்து போராட செய்வதற்காக ஏற்கனவே முயற்சி செய்து வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று சபா பாப்பரில் உள்ள கவாங் சமூக மேம்பாட்டு தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். ஊடகவியலாளருடன் வாக்குவாதம், மன்னிப்பு கோரிய ஞாங்கோர்மி. அண்மையில் ஐ லைட் யூ எனும் நிகழ்ச்சி தொடர்பான செய்தியாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் தொடர்பாக எழுந்த கண்டனத்தை தொடர்ந்து வீடமைப்பு மற்றும் ஊராட்சி துறை அமைச்சர் ஞாங்கோர்மி நேற்று மன்னிப்பு கோரினார். மேலும் அச்சந்திப்பின் போது வெளியிடப்பட்ட தமது கூற்றையும் தாம் மீட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இச்சம்பவம் தொடர்பாக எழுந்த அனைத்து கண்டனத்தையும் தாம் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டதாக கூறிய ஞாங்கோர்மி, ஊடகவியலாளர்களிடையே குழப்பம் அல்லது அதிருப்தியை ஏற்படுத்திய தமது கூற்றுகளை திரும்ப பெறுவதாகவும் தெரிவித்தார். கோலாலம்பூரில் நிகழ்ந்த நிகழ்ச்சியில் நடந்த தவறினால் அனைத்து விமர்சனங்களையும் நான் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். எனது வார்த்தைகளால் புண்படுத்தப்பட்ட ஊடக நண்பர்கள் யாராவது இருந்தால் நான் அவற்றை திரும்ப பெற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் நமது அன்பான நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்த முடியும் என்று அவர் கூறினார். நேற்று பேராக் ஈப்போவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். மண் மாசுபாடு ஜொகூரில் பரிதவிக்கும் மீனவர்கள். சேறு, சகதி உட்பட மாசுபாடு கண்டறியப்பட்டதை தொடர்ந்து ஜொகூர் ஆற்றுப்பகுதிகளில் ஓரமாக வசிக்கும் பூர்வகுடி சமூகத்தினரோடு 150க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காலை முதல் உடனடி உதவியை கோரி வருகின்றனர். கோத்தாதிங்கியில் உள்ள கடற்கரை மணல் பகுதியில் சேறு, சகதி கலந்ததை தொடர்ந்து காலை மணி 7 அளவில் ஆற்று நீர் கலங்கலாக காணப்பட்டதாக சயோங் பினாங் பூர்வகுடி கிராமத்தின் தலைவர் மஜித் ஜந்தான் என்பவர் தெரிவித்தார். மண் மாசுபாட்டால் பூர்வகுடி கிராமவாசிகள் தங்களின் அன்றாட தொழிலான மீன்பிடிக்க செல்வதற்கு பெரும் சிக்கல்களை சந்தித்துள்ளனர். அவர்களின் தினசரி வருமானமும் மோசமான அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக மஜித் ஜந்தான் கூறினார். பூர்வகுடி கிராம தலைவர் என்ற முறையில் எங்களுக்கு ஆற்றில் மீன்கள் கிடைக்கவில்லை என்பது மிகவும் ஏமாற்றமாக உள்ளது. இம்முறைதான் மிகவும் மோசமாக உள்ளது. இங்கிருந்து செபரங்கில் உள்ள கம்போங் பினாங் வரை நாங்கள் சென்று விட்டோம். மீன்கள் இருக்கின்றன, ஆனால் ஆற்றோரத்தில் மீன்கள் இறந்து கிடக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டுள்ள பூர்வகுடி சமூகத்திற்கு அரசாங்கமும் தொடர்புடைய இதர நிறுவனங்களும் உடனடி உதவியை வழங்கும் என்று அங்குள்ள குடியிருப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
வெள்ளம் சூழ்ந்த பகுதியிலிருந்து குடியிருப்பாளர்களை மீட்டது கியூபா ராணுவம். கியூபாவின் கிரண்மா மாகாணத்தில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்பதற்காக ராணுவ ஹெலிகாப்டர்கள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளன. மெலிசா சூறாவளியால் ஏற்பட்ட கனமழையை தொடர்ந்து அங்குள்ள பல பெரிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தீவின் மிக நீளமான நதியான காட்டா நதி வெள்ளத்தால் நிரம்பி வழிவதை மீட்பு ஹெலிகாப்டர்கள் வெளியிட்ட புகைப்படங்களில் காண முடிந்தது. அங்கு தொடர்ந்து ஏற்பட்டு வரும் வெள்ளப்பெருக்கால் கடந்த 6-7 தினங்களாக அந்த நதிக்கரையிலிருந்து அதிகமானோரை அதிகாரிகள் வெளியேற்றியுள்ளனர். இருப்பினும் நாட்டின் கிழக்கு பகுதி கடுமையான வறட்சி மற்றும் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மெலிசாவுடன் பெய்த கனமழை அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களுக்கு பயனளித்துள்ளதாக தேசிய நீரியல் வள நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கியூபாவை மெலிசா சூறாவளி தாக்க தொடங்கி 4 நாட்கள் கடந்த வேளையிலும் உயிரிழப்புகள் குறித்து எவ்வித தகவலும் வெளியிடப்படவில்லை. நாடு ஏற்கனவே நெருக்கடியான சூழ்நிலையில் போராடி வருவதால் பலவீனமாக இருந்த விவசாயத்துறை இன்னும் பல சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. இதனிடையே மெலிசா சூறாவளி ஜமைக்காவையும் கடுமையாக தாக்கியதால் அதன் பேரழிவால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளை ஆளில்லா விமானம் படம் பிடித்து காட்டியது. ஆசிய பள்ளிகளுக்கான சதுரங்க போட்டியில் வாகை சூடினார் ஜெனிவன் கெங்கேஸ்வரன். KLIAவில் அவருக்கு வீர வரவேற்பு. மங்கோலியா நாட்டில் நடைபெற்ற ஆசிய பள்ளிகளுக்கான 19வது சதுரங்க போட்டியில் மலேசியாவின் ஜெனிவன் கெங்கேஸ்வரன் வாகை சூடி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். U17 எனப்படும் 17 வயதிற்கு உட்பட்ட ஆடவர் பிரிவில் அவர் வெற்றி வாகை சூடி இருப்பது மலேசிய சதுரங்க சமூகம் மட்டுமின்றி நாட்டுக்கே பெருமை சேர்த்துள்ளது. மகத்தான இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் நேற்றிரவு நாடு திரும்பிய ஜெனிவனுக்கு வீர வரவேற்பு அளிக்கப்பட்டது. 11 மணிக்கு செபாங் KLIA டெர்மினல் 1 முனையத்தில் ஜெனிவன் வந்திறங்கினார். எனவே குடும்பத்தாரோடு ஆசிரியர்கள், நண்பர்கள், சதுரங்க ஆர்வலர்கள், ஊடகத்தினர், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நம் இளம் சாம்பியனுக்கு உற்சாக வரவேற்பை அளித்தனர்.